Hi students, myself Hariharan. நான் Pearls NEET Academy-ல 3 years work பண்ணிட்டு இருக்கேன். In total 8 years of experience இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம கெமிஸ்ட்ரி கிளாஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கெமிக்கல் பாண்டிங்கில் சில ஷார்ட்கட்ஸ் சில ட்ரிக்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டாபிக் ஹைபிரிடைசேஷன். ஸோ ஹைபிரிடைசேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போது நீட்டில் நமக்கு ஹைபிரிடைசேஷன் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், அதை எப்படி ஈஸியாக கிவன் ஸ்பேன் ஆஃப் டைமில் நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஹைபிரிடைசேஷன்னா என்னன்னு தெரியணும். ஹைபிரிட் அப்படிங்கிற பேர்லேயே இருக்குது. ஹைபிரிட்னா ஏதோ ரெண்டுத்தை மிக்ஸ் பண்ண போகிறாங்க. இங்கே என்ன ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஆட்டம்ஸில் நமக்கு வேரியஸ் டைப் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. எஸ்பி டிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எஸ்பிடி ஆர்பிட்டால்ஸை மிக்ஸ் பண்ணி நியூ டைப் ஆஃப் ஆர்பிட்டாலை ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பேர் தான் ஹைபிரிடைசேஷன். இப்போ ஹைபிரிடைசேஷனில் நம்ம நிறைய பார்த்துருப்போம். எஸ்பி ஹைபிரிடைசேஷன், sp2, sp3, sp3d, sp3d2, sp3d3 அப்படிங்கிற மாதிரியான ஹைபிரிடைசேஷன் பார்த்துருப்போம். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்ப்போம். ஒரு sp ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதில் என்ன இருந்திருக்கும் அப்படின்னா ஒரு s ஆர்பிட்டாலையும் அதே ஆட்டமில் உள்ள p ஆர்பிட்டாலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நியூ டைப் ஆஃப் ஆர்பிட்டால் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். ஸோ நம்ம எத்தனை ஆர்பிட்டால் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு s ஆர்பிட்டாலையும் ஒரு p ஆர்பிட்டாலையும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். எத்தனை ஆர்பிட்டால் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதே எவ்வளோ ஆர்பிட்டால்ஸை நம்ம இன்வால்வ் பண்ணோமோ அதே ஆர்பிட்டால் தான் ப்ரொடியூஸ் ஆகும். 2 ஆர்பிட்டால் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த 2 நியூ ஆர்பிட்டால்ஸ்க்கு பேர் தான் sp. ஓகேவா? ஸோ 2 நியூ sp ஆர்பிட்டால்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். 2 நியூ sp ஆர்பிட்டால்ஸ் ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா அதோட பொசிஷன்ஸ் எப்படி இருக்கும் 3 டைமென்ஷன்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்பிட்டால் இன்னொரு ஆர்பிட்டாலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். ஏன் ஆப்போசிட்டாக இருக்குது? இந்த ஆர்பிட்டால்ஸ்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டால்ஸில் நமக்கு தெரியும் எலக்ட்ரான் இருக்கிற பொசிஷன்ஸ்க்கு பேர் தான் ஆர்பிட்டால்ஸ். சரியா? ஸோ அப்போ இங்கே எலக்ட்ரான்ஸ் இருக்குது. எலக்ட்ரான்ஸ் ஒரு எலக்ட்ரான் பேர் இன்னொரு எலக்ட்ரான் பேரை ரிப்பல் பண்ணும். சரியா? ஸோ மேக்சிமமாக ரிப்பல் பண்ணி அது மேக்சிமமாக ரிப்பல்டு பிளேஸில் இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம லீனியர் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி தான் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரும் நமக்கு கிரியேட் ஆகுது. ஸோ இதை பற்றி டீட்டெயிலான டிஸ்கஷனை நம்ம வேற ஒரு செஷனில் பார்ப்போம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹைபிரிடைசேஷன் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், அது 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 எப்படி, அதுக்கான மெத்தட் என்ன. நீங்கள் நிறைய வேரியஸ் டைப் ஆஃப் கால்குலேஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. பட் நம்ம இங்கே பார்க்க போகிறது வெரி சிம்பிள் வே டு ஃபைண்ட் த ஹைபிரிடைசேஷன் ஆஃப் எனி கிவன் மாலிகுல்ஸ். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் உனக்கு வந்து PCl5 சொல்லி கொடுக்குறேன் அண்ட் ஃபியூ மோர் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரிமைனிங் திங்ஸ்லாம் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். PCl5ஓட ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிய வேண்டியது வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். யாரோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்? சென்ட்ரல் ஆட்டமோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். யார் சென்ட்ரல் ஆட்டம்? ஒரு மாலிகுல் உனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த மாலிகுல்ல எந்த ஆட்டம்ஸ் கம்மியாக இருக்கோ அதுதான் சென்ட்ரல் ஆட்டம். இப்போ PCl5ல எந்த ஆட்டம் கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் தான் கம்மியாக இருக்கு. ஸோ பாஸ்பரஸ் தான் கம்மியாக இருக்கே சார், அப்போ இந்த மாதிரி கம்மியாக இருந்தால் சென்ட்ரல் ஆட்டமா அப்படின்னு கேட்காத. எந்த ஆட்டம்ஸ் மோர் நம்பர் ஆஃப் பாண்ட்ஸை மேக் பண்ணுதோ அது சென்ட்ரல் ஆட்டம்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வேற ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேனே. SOCl2 அப்படின்னு ஒரு மாலிகுல் இருக்கு. இதில் எதை சென்ட்ரல் ஆட்டமாக நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் 2 இருக்கு, சல்ஃபரும் ஒன்று தான் இருக்கு, ஆக்சிஜனும் ஒன்று தான் இருக்கு. அப்போ 2ல் யாரு சென்ட்ரல் ஆட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியான ஆட்டம்ஸ் யார் இருக்கோ அவங்க சென்ட்ரல் ஆட்டம் அண்ட் ஆஸ் வெல் அஸ் அவங்க மோர் நம்பர் ஆஃப் பாண்டை மேக் பண்ணணும். அப்படி பார்த்தீங்கன்னா சல்ஃபரால தான் நிறைய பாண்ட் மேக் பண்ண முடியும். அப்போ இதுதான் சென்ட்ரல் ஆட்டமாக இருக்க முடியும். இப்படி தான் நீங்கள் சென்ட்ரல் ஆட்டமை சூஸ் பண்ணணும். ஸோ இதில் பாஸ்பரஸை நம்ம சூஸ் பண்ணுறோம். பாஸ்பரஸ் தான் சென்ட்ரல் ஆட்டம்னு கன்ஃபார்ம் பண்ணுறோம். இந்த பாஸ்பரஸ் சென்ட்ரல் ஆட்டம்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை கண்டுபிடிக்கிறது. பாஸ்பரஸோட அட்டாமிக் நம்பர் 15, அதோட வேலன்ஸ் கான்ஃபிகரேஷன் மட்டும் நான் எழுதி போடுறேன். 3s2 3p3 இதான வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் கான்ஃபிகரேஷன். ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க 5 எலக்ட்ரான்ஸ். ஸோ 5 எலக்ட்ரான்ஸை நான் இப்படி இன்ட் மாதிரி போட்டு வச்சுக்கிறேன். 1 2 3 4 5 எலக்ட்ரான்ஸ். பாஸ்பரஸ் கூட என்ன ஆட்டம் அட்டாச் ஆயிருக்கு? குளோரின் ஆட்டம்ஸ். குளோரின் ஆட்டம் நார்மலாக எத்தனை பாண்ட் மேக் பண்ணும்? சிங்கிள் பாண்ட் தான் மேக் பண்ணும். சரி, குளோரின் ஆட்டம் 3 பாண்ட்ஸ் மேக் பண்ணும், 5 பாண்ட்ஸ் மேக் பண்ணும், 7 பாண்ட்ஸும் மேக் பண்ணும். சரியா? ஸோ இத்தனை பாண்டு மேக் பண்ணுற குளோரின் இப்போ பாஸ்பரஸ் கூட பாண்ட் பண்ண போகுது. ஸோ இந்த இடத்துல குளோரின் எத்தனை பாண்ட் மேக் பண்ணுன்னா 1 பாண்ட் தான் மேக் பண்ணுது. சரி, ஃபார் ஸோ ஓகே. ஸோ குளோரின் 1 பாண்ட் மேக் பண்ண போதா இது யாரோட எலக்ட்ரான்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பாஸ்பரஸோட எலக்ட்ரான்ஸ். ஸோ பாஸ்பரஸ் ஒரு எலக்ட்ரானை குளோரினுக்கு பாண்டுக்காக கொடுக்குது, இன்னொரு எலக்ட்ரானை குளோரினுக்கு பாண்டுக்காக கொடுக்குது. இந்த மாதிரி பாஸ்பரஸ் நம்ம கிட்ட எத்தனை குளோரின் இருக்கு பார்த்தீங்கன்னா 5 குளோரின்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு எலக்ட்ரானையும் ஒரு குளோரினுக்கு கொடுக்குது.
கொடுத்து முடிச்சாச்சா? ஸோ ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் பிளஸ் நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ். லோன் பேர்னா யாரு? இந்த பாண்டிங்லலாம் இன்வால்வ் ஆகாம பாஸ்பரஸோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எலக்ட்ரான்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது எத்தனை பேர் இருக்குன்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ பாஸ்பரஸோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இந்த 5 எலக்ட்ரான்ஸும் பாண்டிங்ல இன்வால்வ் ஆயிடுச்சா இல்லையா? பாண்டிங்ல இன்வால்வ் ஆயிடுச்சு. ஸோ இதுல எக்ஸ்ட்ராவா எலக்ட்ரானே இல்லை. எக்ஸ்ட்ராவே எலக்ட்ரான் இல்லாதப்போ அது அந்த இடத்துல லோன் பேரும் இல்லைன்னு தான் அர்த்தம். ஸோ லோன் பேர் இங்க 0. ரைட். Coming to the next point, number of sigma bond. Sigma bond na enna? பாஸ்பரஸ்க்கும் ஒரு குளோரின் ஆட்டம்க்கும் நடுவில் ஒரு பாண்ட் கிரியேட் ஆகுதுன்னா அந்த பாண்ட் கண்டிப்பா என்னவா தான் இருக்கும்? சிக்மாவா தான் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாண்ட் பிட்வீன் த பாஸ்பரஸ் அண்ட் குளோரின் வில் பி த சிக்மா பாண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பாண்ட் சிக்மா பாண்ட். அப்போ இது சார் இதுவும் சிக்மா பாண்ட் தான். ஏன்னா இந்த பாஸ்பரஸ் இஸ் கோயிங் டு பாண்ட் வித் some other chlorine, not the same chlorine. புரியுதமா? வேற chlorine கூட பாண்ட் பண்றதால இதுவும் சிக்மா தான். So we have 5 sigma bonds in total. So டோட்டலா 5 sigma bonds இருக்கு plus 0 lone pair. டோட்டலா ஆட் பண்ணீங்கன்னா 5னா இதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ண போறோம்னா SPD ரெப்ரசென்ட் பண்ண போறோம். Sல எவ்வளவு பாக்ஸஸ் இருக்கும்? 1 தான் இருக்கும். 1 ஃபில் பண்ணிட்டோம். ரிமைனிங் 4 இருக்குமா? p ஆர்பிட்டால்ல மொத்தம் 3 பாக்ஸஸ் இருக்கும். 3 பாக்ஸஸையும் ஃபில் பண்ணிட்டோமா? ஸோ sp3 முடிஞ்சிச்சு. இப்போ மேலே ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 3யும் 4 தான் வந்திருக்கும். இன்னும் 1 இருக்கு. அதை எதில் ஆட் பண்ண போறோம்னா அடுத்து வர டியில் ஆட் பண்ண போறோம். ஸோ s1 p3 d1 இதான் அதோட ஹைபிரிடைசேஷன். இன் சிம்பிள் வேர்ட்ஸ் sp3d அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிளியர்? So in this way we have to find the hybridization. So nothing but we'll start with the central atom. First ஒரு மாலிக்யூல் கொடுத்தாங்கன்னா அதுல central atom கண்டுபிடிக்கணும். central atom முடிஞ்சதுக்கு அப்புறம் central atom find out பண்ணதுக்கு அப்புறம் அதுல valence electrons எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அந்த valence electrons இந்த மாதிரி நீங்க எழுதி வச்சுக்கணும். அதுக்கு அப்புறம் அது கூட யார் அட்டாச் ஆயிருக்காங்களோ அவங்கள அட்டாச் பண்ணி விடணும். லோன் பேர் இருக்கான்னு பார்க்கணும். சிக்மா பாண்ட் எத்தனை இருக்குன்னு கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணி அதை sp3d-யா கன்வெர்ட் பண்ணி விடணும். இவ்வளோதான். வெரி சிம்பிள் ப்ராசஸ். நம்ம இன்னும் 2-3 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா இதை இன்னும் டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் காம்பவுண்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா XeOF2 அப்படிங்கிற காம்பவுண்ட் பார்ப்போம். இதுக்கான ஹைபிரிடைசேஷனை பார்ப்போம். சரி, இப்போ இந்த காம்பவுண்ட் உனக்கு கொடுத்துட்டாங்கம்மா. இதுல என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுல சென்ட்ரல் ஆட்டம் எதுன்னு கண்டுபிடிக்கணும். சென்ட்ரல் ஆட்டம் எதுவா இருக்கும்? எந்த ஆட்டம்ஸ் கம்மியா இருக்கோ அதுதான் சென்ட்ரல் ஆட்டமா இருக்கும். இங்க ஜெனானும் இருக்கு, ஆக்சிஜனும் இருக்கு. இந்த ஜெனான் ஆக்சிஜன்ல எது மோர் நம்பர் ஆஃப் பாண்டை மேக் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனான் மேக் பண்ணும். ஸோ நம்ம ஜெனானை என்ன பண்ணிடலாம்? சென்ட்ரல் ஆட்டமா எடுத்துக்கலாம். சார் நீங்க கேட்கலாம், ஜெனான் ஒரு நோபல் கேஸ் தானே, அது எப்படி சார் பாண்ட் மேக் பண்ணுது அப்படின்னா ஜெனான் மாதிரியான நோபல் கேசஸ், சைஸ்ல பெருசா இருக்கிற நோபல் கேசஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம்ஸ் கூட சேரும்போது சில நேரத்தில் ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ்ல பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுது, காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுது. ஸோ நம்ம அதுக்குள்ள போறது அது வேற டாபிக். நம்ம அதுக்குள்ள போக வேணாம். இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா இந்த ஜெனான் XeOF2ங்கிற மாலிகுலோட ஹைபிரிடைசேஷன் மட்டும் பார்ப்போம். Xe எடுத்துப்போம். உங்களுக்கு நல்லாவே தெரியும் நோபல் கேசஸ்ல அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு இருக்கும்? 8 இருக்கும். 8 இருக்குமா? ஸோ 8ஐயும் நம்ம என்ன பண்ணிடலாம்? 1 2 3 4 5 6 7 8 போட்டாச்சா? இப்போ இதுல இருக்கிற ஒவ்வொரு அட்டாச் ஆன ஆளுங்களை இதுல ஆட் பண்ணி விடுவோம். ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் எடுத்துப்போம். ஆக்சிஜன் ஒரு பைவேலண்டா மோனோவேலண்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா பைவேலண்ட். ஆக்சிஜன் எத்தனை பாண்ட் மேக் பண்ணும்? 2 பாண்ட் யூசுவலா மேக் பண்ணும். ஸோ அதுக்கு 2 எலக்ட்ரான் தேவைப்படும் ஜெனான் டேந்து. ஸோ ஜெனானோட 2 எலக்ட்ரான்ஸை நான் என்ன பண்றேன்? ஒரே ஒரு ஆக்சிஜனுக்கு கொடுக்குறேன். கிளியர்? அடுத்து ஃப்ளோரின் இருக்கு. ஃப்ளோரின் என்ன மாதிரியான ஆட்டம்னு பாத்தீங்கன்னா ஃப்ளோரின் ஒரு மோனோவேலண்ட்ங்கிறதால ஜெனானோட ஒரு எலக்ட்ரான ஒரு ஃப்ளோரின் கொடுத்தாலே போதும். அந்த மாதிரி 2 ஃப்ளோரினுக்கு கொடுக்குறேன். முடிஞ்சிருச்சா? ஒரு ஆக்சிஜனை பாண்ட் பண்ணியாச்சு, 2 ஃப்ளோரினையும் பாண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் டியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கிறது. ஹைபிரிடைசேஷன் என்ன சொன்னேன்? நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் அண்ட் நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ். ஸோ பாண்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸஸா இருக்கிற பேர் ஆஃப் எலக்ட்ரான் எத்தனைன்னு கண்டுபிடிங்க. மொத்தம் 2 பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு. ஸோ லோன் பேர் 2 பிளஸ் சிக்மா பாண்ட் எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிங்க. இந்த ஜெனானுக்கும் ஃப்ளோரினுக்கும் ஒரு பாண்ட் இருக்குன்னா அந்த ஒரு பாண்ட் எப்படி இருக்கும்? சிக்மா பாண்டா தான் இருக்கும். இந்த ஜெனானுக்கும் இந்த ஃப்ளோரினுக்கும் இருக்கிற பாண்ட் சிக்மா பாண்ட். பட் இந்த ஆக்சிஜனுக்கும் ஜெனானுக்கும் நடுவில் 2 பாண்ட் இருக்கு. ஒரே ஆக்சிஜன் கூட ஜெனான் 2 பாண்ட் மேக் பண்ணுது. அதுல கண்டிப்பா 1 சிக்மா, இன்னும் 1 பையா இருக்கும். நமக்கு யார் தேவை? சிக்மா பாண்ட் மட்டும்தான் தேவை. ஸோ ஜெனானோட ஆக்சிஜன் மேக் பண்ற அந்த சிக்மா பாண்டை மட்டும் எடுத்துக்கிறோம், பை பாண்டை விட்டுறோம். இதுல 4 பாண்ட் இருக்கு, அதுல 3 தான் சிக்மா பாண்ட். ஸோ 3 டோட்டலா எவ்வளவு வந்துச்சு? 5 ஹைபிரிடைசேஷன் S1p3d1 which is nothing but sp3d.
கிளியர்? ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். சார் இந்த மாதிரி நியூட்ரல் மாலிகுலுக்கு கண்டுபிடிச்சிங்க, அயான்ஸ் மாதிரியான ஸ்பீஷீஸ்க்கு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அயானிக் ஸ்பீஷீஸ்க்குலாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அயானிக் ஸ்பீஷீஸ் பார்ப்போம். NH4+ அதை பார்க்கலாம், H3O+ இதையும் பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் NH4+ பார்ப்போம். சொல்லுங்க என்னென்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் நைட்ரஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். நைட்ரஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ், அதுக்கு அட்டாமிக் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிங்கன்னா 1s2 2s2 2p3. வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ 5 மட்டும் எடுத்துப்போம். 1 2 3 4 5. இந்த ஸ்பீஷீஸ்க்கும் மேலே என்ன சார்ஜ் இருக்குன்னு பாருங்க. மேலே என்ன சார்ஜ் இருக்கு? ப்ளஸ் சார்ஜ் இருக்கு. ப்ளஸ் சார்ஜ் இருக்குன்னா என்ன மீனிங்? எலக்ட்ரான் லாஸ் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். எவ்வளோ எலக்ட்ரான் லாஸ் பண்ணியிருக்கு? ஒரு ப்ளஸ் தான் இருக்கு. அதனால ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கு? லாஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த எலக்ட்ரானை லாஸ் பண்ணிடுச்சு. இந்த எலக்ட்ரான் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்போ இப்போ எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கு? டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு. ஒரு எலக்ட்ரானையும் நம்ம ஒரு ஹைட்ரஜனுக்கு கொடுக்கலாம். ஏன்னா ஹைட்ரஜன் ஒரு மோனோவேலண்ட். கொடுத்தாச்சா? ஸோ இந்த 4 பாண்டு என்ன டைப் ஆஃப் பாண்டுன்னு பார்த்தீங்கன்னா சிக்மா பாண்டு. பிகாஸ் 4 டிஃப்ரெண்ட் ஹைட்ரஜன் கூட இது பாண்ட் பண்ணுது. 4 சிக்மா பாண்ட் ஆயிடுச்சா? ஸோ ஹைபிரிடைசேஷனுக்கு சிக்மா பாண்ட் பிளஸ் லோன் பேர் தானே. சிக்மா பாண்ட் எவ்வளோ இருக்கு? 4 சிக்மா பாண்ட் இருக்கு. பிளஸ் லோன் பேர் எவ்வளோ இருக்கு? லோன் பேர் எதுவுமே இல்லை. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4னா sp3 ஹைபிரிடைசேஷன். கிளியர்? அதே மாதிரி H3O+க்கும் பார்ப்போம். H3O+க்கு என்ன வரும்? ஆக்சிஜன் எடுத்துக்கணும். அதுதான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், சென்ட்ரல் ஆட்டம். ஸோ ஆக்சிஜனில் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1s2 2s2 2p4. ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்னு பார்த்தீங்கன்னா 6 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு. ஸோ 6 எலக்ட்ரான்ஸ் தான் எழுதிடும். 1 2 3 4 5 6. ப்ளஸ்னா என்ன மீனிங்? ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ லாஸ்ட்டாக ஒரு எலக்ட்ரானை நம்ம என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடுறோம். அதை நம்ம எடுத்துக்க தேவையில்லை. ஸோ ஒவ்வொரு எலக்ட்ரானும் ஹைட்ரஜன் கூட பாண்ட் பண்ணும். ஏன்னா ஹைட்ரஜன் ஒரு மோனோவேலண்ட் முன்னாடி பார்த்த மாதிரி. ஸோ மொத்தம் 3 சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 3 சிக்மா பாண்ட்ஸ். ஹவு மெனி லோன் பேர்ஸ் ஆர் தேர்? லோன் பேர் பார்த்தீங்கன்னா 1. ஸோ சிக்மா பாண்ட் பிளஸ் லோன் பேர். இதில் லோன் பேர் 1, சிக்மா பாண்ட் 3. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4னா சேம் sp3 ஹைபிரிடைசேஷன். சரியா? ஸோ ஹைபிரிடைசேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இவ்வளோதான் சிம்பிள் பேசிக் மெத்தட். சார் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான அயான்ஸுக்கெலாம் நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு அயான் பார்ப்போம். CO3 2- and SO4 2-. இது ரெண்டும் பார்த்துருக்கோம். CO3 2- சொல்லுங்க. கார்பனோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ? 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். 1 2 3 4. ஆக்சிஜன் கூட பாண்ட் பண்ணணும். ஸோ கார்பனோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. பிளஸ் கார்பன் மேல 2- இருக்கு. 2- இருக்குன்னா என்ன அர்த்தம்? 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஸோ எக்ஸ்ட்ராவா நான் என்ன பண்றேன்? 2 எலக்ட்ரானை ஆட் பண்றேன். இது வந்து நியூலி ஆடட் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? ஸோ இது சார் இந்த மாதிரி கார்பன் இத்தனை எலக்ட்ரான்ஸ் அக்காமடேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தனி செக்ஷன். அந்த செக்ஷனுக்குள்ள நம்ம போக வேணாம். நம்ம இப்போ இதை ஈஸியாக கண்டுபிடிக்கிற மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். சார் இது வந்து இத்தனை பாண்ட் ஃபார்ம் பண்ணுமா, 3 பை பாண்ட் ஃபார்ம் பண்ணுமா அப்படிங்கிற கேஸ்குள்ளேயே நம்ம போக வேணாம். நம்ம ஜஸ்ட் இங்கே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். இப்போ கார்பனுக்கு வந்து 4 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு. 2-ங்கிறதால 2 எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆயிருக்குன்னு நினச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆக்சிஜன் கூட பாண்ட் பண்ணி விடுவோம். ஒரு ஆக்சிஜனுக்கும் எத்தனை பாண்ட் தேவைப்படும்? 2 பாண்ட் தேவைப்படும். ஒரு ஆக்சிஜன், 2வது ஆக்சிஜன், 3வது ஆக்சிஜன். ஸோ 3 ஆக்சிஜனுக்கும் பாண்ட் பண்ணிட்டோமா? இப்போ இந்த 3 ஆக்சிஜன் கூட பாண்ட் பண்ணிருக்கு பார்த்தீங்களா? மொத்தம் 6 பாண்ட் மேக் பண்ணிருக்கு. இந்த 6ல் எத்தனை சிக்மா பாண்ட் எத்தனை பை பாண்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் கூட 2 பாண்ட் மேக் பண்ணிருக்குல, அதில் கண்டிப்பாக 1 சிக்மாவா இருக்கும், இன்னொன்று பையா தான் இருக்கும். அதே மாதிரி இதுலயும் 1 சிக்மா தான், இன்னொன்று பை பாண்டு தான். இதுலயும் 1 சிக்மா பாண்டு தான், இன்னொன்று பை பாண்டு தான். நமக்கு யார் தேவை? சிக்மா பாண்ட் மட்டும் தான் தேவை. ஸோ சிக்மா பாண்ட் பிளஸ் லோன் பேர் இதான் நமக்கு தேவை. லோன் பேர் இருக்கான்னு பாருங்க. கார்பன்ல இருக்கிறது 4 எலக்ட்ரான், 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணிச்சு. இப்போ டோட்டலா 6 எலக்ட்ரான் இருக்கிறதா மீனிங் 6 எலக்ட்ரான்ஸையும் ஆக்சிஜன் கூட ஷேர் பண்ணிடுச்சு, பாண்ட் பண்ணிடுச்சு. லோன் பேர் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. ஸோ லோன் பேர் 0. சிக்மா பாண்ட் எவ்வளோ இருக்குன்னு கால்குலேட் பண்ணோம். ஒரு ஆக்சிஜன் கூடயும் 1 சிக்மா பாண்ட் மேக் பண்றதால 3 ஆக்சிஜன். ஸோ 3 சிக்மா பாண்ட். ஸோ இன் டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா 3னா sp2 ஹைபிரிடைசேஷன். ஸோ CO3 2- is sp3 hybridized. கிளியர்? அதே மாதிரி SO4க்கு நீங்களே சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணிட்டு இதை சொல்லுங்க. ஸோ இதுதான் ஹைபிரிடைசேஷனோட ட்ரிக்ஸ். அந்த ஹைபிரிடைசேஷனை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுற மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா
மேக்னடிசம் அண்ட் பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ட்ரிக். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வில் see that. பாண்ட் ஆர்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். பாண்ட் ஆர்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஸ்பீஷிஸோட பாண்ட் ஆர்டர் அண்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தெரிஞ்சால் போதும். N2 அப்படிங்கிற மாலிகுல் உங்களுக்கு தெரியும். N2 மாலிகுல்ஸோட டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ? நைட்ரஜனில் 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 2 நைட்ரஜன் இருக்கு. ஸோ 14 எலக்ட்ரான்ஸ் டோட்டலாக 14 எலக்ட்ரான்ஸ். அண்ட் நைட்ரஜனோட பாண்ட் ஆர்டர் நமக்கு தெரியும். பாண்ட் ஆர்டர்னா நத்திங் பட் இந்த நம்பர் ஆஃப் பாண்ட் பிட்வீன் த ஆட்டம்ஸ். N2ல 2 நைட்ரஜனுக்கும் நடுவில் 3 பாண்ட் இருக்கா? அப்போ பாண்ட் ஆர்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3, ரைட்டா? ஸோ N2ஓட நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 14, N2ல இருக்கிற பாண்ட் ஆர்டர் 3. இது ஒன்று தெரிஞ்சா மற்ற எல்லாமே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இந்த ஷார்ட்கட்டே இதை பேஸ் பண்ணிடலாம். சரி சார், அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 14லேருந்து ஒரு 4 ஆட் பண்ணுங்க, 4 மைனஸ் பண்ணுங்க. 4 மைனஸ் பண்ணால் 14, 13, 12, 11, 10. ஒரு 4 ஆட் பண்ணுங்க, 6, 15, 16, 17, 18. அதே மாதிரி பாண்ட் ஆர்டரில் 0.5 கம்மி பண்ணுங்க, மேலேயும் 0.5 கம்மி பண்ணுங்க. 2.5, இன்னொரு 0.5 கம்மி பண்ணீங்கன்னா 2, 1.5, 1. மேலேயும் 2.5, 2, 1.5, 1. ஸோ இதை நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஷார்ட்கட் முடிஞ்சுன்னு அர்த்தம். உங்கள்கிட்ட என்ன மாதிரி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பாண்ட் ஆர்டரில் எழுதுங்க, டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பாண்ட் ஆர்டரில் எழுதுங்க. இந்த 2 ஸ்பீஷிஸோட பாண்ட் ஆர்டர் அண்ட் அதோட ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிங்க. இந்த மாதிரி எப்படி வேணால் கொஸ்டின் கேட்கலாம். பாண்ட் ஆர்டரை ஃபுல் ஃபோக்கஸ்டாக கேட்க மாட்டாங்க, ஏன்னா அது ரொம்ப ஈஸி கண்டுபிடிக்கிறதுக்கு. பட் ஆனால் பாண்ட் ஆர்டரை மேக்னடிசம் கூட கம்பைன் பண்ணி இல்லை பாண்ட் ஆர்டரை ஸ்ட்ரக்சர் கூட கம்பைன் பண்ணி கேட்பாங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் ஸ்பீஷிஸ் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம சூஸ் பண்ணணும்னா நமக்கு பாண்ட் ஆர்டர் ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியணும். ஸோ இதில் பார்ப்போம் என்னென்ன ஸ்பீஷிஸ்லாம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா O2 2+, O2 2-, N2 plus, N2 minus, N2 2-, Cn minus, CO. இந்த மாதிரி எந்த ஸ்பீசிஸ் வேணாலும் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கும் போது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த கொடுத்துருக்கிற ஸ்பீசிஸில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிப்போம். O2ஓட எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ? நார்மலாக O2ங்கிற மாலிகுலில் எவ்வளோ டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 16 இருக்கும். ஏன்னா 2 ஆக்சிஜன் இருக்கா, ஒரு ஆக்சிஜனில் 8 எலக்ட்ரான், இன்னொரு ஆக்சிஜனில் 8 எலக்ட்ரான். ஸோ 8 + 8 16. 2+னா என்ன மீனிங்? 2+னா எலக்ட்ரானை லாஸ் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கு? 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணியிருக்கு. ஸோ 16 - 2 = 14. கரெக்டா? அதே மாதிரி O2 2- சொல்லுங்க பார்ப்போம். O2ல 16, 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்கு. ஸோ என்ன வரும்? 16 + 2 18 ஆகிடும். N2+ சொல்லுங்க. N2ல டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இப்போ தான் பார்த்தோம் 14. ப்ளஸ்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரான் லாஸ் பண்ணியிருக்கு. எத்தனை ப்ளஸ் இருக்கு? ஒரு ப்ளஸ் தான் இருக்கு. ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணா 13. அடுத்து N2- பார்ப்போமா? 14 மைனஸ்னா என்ன அர்த்தம்? ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்கு. ஸோ +1 gives 15. நெக்ஸ்ட் N2 2- 14 + 2 gives 16. நெக்ஸ்ட் Cn- பார்ப்போம். கார்பனுக்கு 6, நைட்ரஜனுக்கு 7, டோட்டலா 13 வரும். -1 சேர்த்தீங்கன்னா 14 வந்துடும். 6 + 7 + 1 which is equal to 14. நெக்ஸ்ட் கார்பன் மோனாக்சைடுக்கு பார்ப்போம். கார்பனுக்கு 6, ஆக்சிஜனுக்கு 8, 6 + 8 இதுவும் 14. ஸோ 14னா என்ன பாண்ட் ஆர்டர் நமக்கு தெரியும். 14னா என்ன பாண்ட் ஆர்டர்? 3. அப்போ கார்பன் மோனாக்சைடுக்கு 3. Cn- 14 தான். 14னா 3. இதுக்கு 16. 16னா என்ன இருக்கு? 2 இருக்கு. அப்போ N2 2- 2 பாண்ட் ஆர்டர். N2- எவ்வளோ வரும்? 15. 15னா 2.5. நெக்ஸ்ட் 13. 13னா எவ்வளோ வருது? 2.5. அடுத்து 18. 18னா எவ்வளோ வருது? 1. அடுத்து 14. 14னா எவ்வளோ வருது? 3. So in this way we can find the bond order of different kind of diatomic species. ஸோ இதுதான் ஈஸியான ஷார்ட்கட். ஃபர்ஸ்ட் ஒன்று தெரிஞ்சா போதும் இந்த ஷார்ட்கட்டுக்கு. நைட்ரஜனோட டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், நைட்ரஜனில் எவ்வளோ பாண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிச்சுன்னா அதை வச்சு 4 வேல்யூஸை மேலேயும் 4 வேல்யூஸை கீழேயும் எழுதிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஸ்பீஷிஸ் கொடுத்தாலும் அந்த ஸ்பீஷிஸில் இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரானை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே அதுக்கு ஈக்குவலாக என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ தான் அதோட பாண்ட் ஆர்டர் போட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? இது பாண்ட் ஆர்டரில் உள்ள டெக்னிக்.
லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது மேக்னட்டிசமில் உள்ள டெக்னிக் பார்ப்போம், மேக்னட்டிசமில் உள்ள ட்ரிக் பார்ப்போம். மேக்னட்டிசம் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப் ஆஃப் மேக்னட்டிசம் இருக்கு. ஒன்று பேராமேக்னெட்டிக், இன்னொன்று டயாமேக்னெட்டிக். ஸோ பேராமேக்னட்டிசம் டயாமேக்னட்டிசம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். பேராமேக்னட்டிசம் அப்படின்னா ஆட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா பேராமேக்னட்டிசம். டயாமேக்னட்டிசம்னா ஈவன் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அது டயாமேக்னட்டிசம். ஈவன் நம்பர் ஆஃப் மேக்னட்டிசம் இருந்தாலும், ஈவன் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்தாலும் 10 and 16 நம்ம டயாமேக்னெட்டிக்காக கன்சிடர் பண்ணக்கூடாது. இவ்வளோதான் ட்ரிக், ரைட்? ஸோ இப்போ நமக்கு ஸ்பீஷிஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்பீஷிஸ் கொடுக்குறாங்க, நம்ம முன்னாடி பார்த்த ஸ்பீஷிஸே எடுத்துப்போமே. O2 2- அப்படின்னு ஒரு ஸ்பீஷிஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. O2 2- டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஆன்சர் முடிஞ்சு போச்சு. O2 na 16, 2- na +2, 16 + 2 18. 18 அப்படிங்கிறது ஈவன் நம்பரா ஆட் நம்பரான்னு தாங்க. ஈவன் நம்பர்னா என்ன மேக்னட்டிசம்? டயாமேக்னட்டிசம். 10 and 16 இருக்கான்னு பார்த்துக்கோங்க, ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இது 10 கிடையாது, 16 கிடையாது. ஸோ அதனால கன்ஃபார்மாக இது டயாமேக்னட்டிசம்னு சொல்லி முடிச்சிடலாம். பண்ணிக்கோங்க. N2 2+ பார்ப்போமா? N2ல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 2+னா என்ன மீனிங்? 2 எலக்ட்ரான் லாஸ்ட் ஆயிடுச்சு. 14ல 2 எலக்ட்ரான் லாஸ்ட் ஆச்சுன்னா 12ங்கிறது ஈவன் நம்பர். ஈவன் நம்பர்னா டயாமேக்னட்டிசம். தட்ஸ் இட். ஸோ O2 என்னவா இருக்கும் சார் அப்படின்னா, O2ல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ? 16. 16ங்கிறது ஈவன் நம்பர். அப்போ என்ன மேக்னட்டிசமா இருக்கணும்? டயாமேக்னட்டிசமா இருக்கணும். ஆனால் ஆஸ் பர் அவர் ஷார்ட்கட் 10ம் 16ம் மட்டும் எக்ஸெப்ஷன். 16 வந்துச்சுன்னா அது டயாமேக்னட்டிசம்னு சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலா என்னன்னு சொல்லணும்? பேராமேக்னட்டிசம்னு சொல்லணும். அவ்வளோதான். இதை நீங்கள் எதுக்கு வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். N2 2+ ஆல்ரெடி பார்க்கல, ஓகே பார்த்தாச்சு. ஸோ நம்ம N2 2- பார்ப்போம், O2 - பார்ப்போம். N2 2- எவ்வளோ வரும்? N2 na 14, 14 + 2, 2- na 2வா ஆட் பண்ணோம்னா 16. 16 டயாமேக்னட்டிசமாக இருக்கணும், ஆனால் 16 எக்ஸப்ஷனுங்கிறதால இது பேராமேக்னட்டிசமாக இருக்குது. கிளியர்? அதே மாதிரி O2- பார்ப்போம். O2- 16 + 1 which means 17. 17ங்கிறது ஆட் நம்பர். ஆட் நம்பர்னா கண்ணை மூடிட்டு பேராமேக்னெட்டிக்னு போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இந்த ஷார்ட்கட் தெரிஞ்சுன்னா மேக்னட்டிசமும் ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ இது இந்த ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னட்டிசம் அண்ட் பாண்ட் ஆர்டரை செப்பரேட்டாக கேட்கறது கிடையாது, ரெண்டுத்தையும் கிளப் பண்ணி கேட்குறாங்க. இப்போ எப்படி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, O2 2+ இதோட மேக்னட்டிசம் அண்ட் பாண்ட் ஆர்டர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ O2 2+ பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கிறதும் ஈஸி, ஷார்ட்கட் பார்த்துட்டோம். அதோட மேக்னட்டிசம் கண்டுபிடிக்கிறதும் ஈஸி, அதுக்கும் ஷார்ட்கட் பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் பார்ப்போம். தேங்க்யூ.